ஒரு பெரிய தேர்தல் நடந்து முடிந்து முடிவுகள்லாம் வெளியாகிவிட்டது. இந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க? மக்கள் தீர்ப்பு இன்னும் சரியா வந்துருக்கணும்னு தோணுது எனக்கு. எதை பார்த்து வாக்களிச்சாங்கிறது தெரியல. ஒரு திரை கவர்ச்சிக்கு மக்கள் ஒரு கிரேஸ் இருக்கு மக்களுக்குன்றது தெரியுது. இதுக்கப்புறமா நமக்காக நிறைய வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். அதிமுக திமுக அலையன்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் கேட்கலாம். அது இன்னும் கர்ண கொடூரம். அதெல்லாம் மக்கள் முடிவுக்கு எதிரானது, ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஆனா இரண்டு கட்சிகளுமே யாருமே வெளிப்படையா அறிவிக்கல. இப்படி ஆனா ஒரு நரேட்டிவ் செட் செய்யப்பட்டு இல்லைங்க. நீங்க அதுக்கான மூவ்ஸ் நீங்க ட்ரை பண்ணீங்கல்ல, நீங்க மறுக்க முடியும். நடந்திருக்கு தம்பி, டாக்ஸ் போயிருக்கு தம்பி. முக்கியமா திமுக ஆரம்பிச்சிருக்குது, திமுகவின் குடும்பத்துக்கிட்ட தான் ஆரம்பிச்சிருக்குது. நான் பேர் சொல்ல விரும்பல. முன்னால ஒருத்தர் சாப்பிடுறதுமா உங்களுக்கு கண்ணாபத்திரம் இந்த மாதிரி இருக்கும். நீங்க போறீங்க, மிஸ்டர் ரெஸ்பெக்டட் அர்லேக்கர், ஐ காட் 108 நம்பர்ஸ். நீங்க எனக்கு ஸ்வேரிங் இன் பண்றதுக்கு அனுமதி கொடுங்க, நான் ஃப்ளோர்ல நிரூபிச்சுக்கிறேன்னு சொல்லிருக்கலாமா? நீங்க என்ன போனீங்க தெரியுமா? 112 நம்பர் கொண்டு போய் காமிச்சிருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 6 போய் கொண்டு வைப்போ. 118ஓட வாங்க, 18ஓட வா. ஏங்க, எங்கேயாச்சும் ஒரு கூட்டணி கட்சிக்காரன் உங்க தலையில உங்க தோல்ல தொண்டை போடுவானாங்க? உடம்பு கூச வேணா காங்கிரஸ் தொண்டை வாங்குறதுக்கு. உங்களுக்கு இவ்வளவு கலைபுரங்களுக்கு மத்தியில் 20 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்க நாம் தமிழர் கட்சி எப்படி மாநில உணர்வுக்கு, மொழி உணர்வுக்கு, இன உணர்வுக்கு, தேசிய உணர்வுக்கு விழுந்த ஓட்டுங்க? பாஜக வாங்கின ஓட்டு எத்தனை ஓட்டு? அதுவும் பாஜக வாங்கினது யாரோட ஓட்டு? அதிமுக கூட்டணி கட்சிகளுடைய. காங்கிரஸ் வாங்கின ஓட்டு யாரோட ஓட்டு? திமுக ஓட்டு. தனிச்சு நின்று வாங்கிட்டு பார்ப்போம். அந்த 5 சீட் தனிச்சு நின்று காங்கிரஸ் வாங்கட்டும். தமிழ்நாட்டில் அரசியல் பசங்க நிப்பாட்டிடுறாங்க. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒரு பெரிய தேர்தல் நடந்து முடிந்து முடிவுகள்லாம் வெளியாகிவிட்டது. ஒரு கட்சிக்கு இன்னும் பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிற பார்வை இருக்கு. இந்த தீர்ப்பு எப்படி பாக்குறீங்க? மக்களோட தீர்ப்பு முதல்ல. மக்கள் தீர்ப்பு இன்னும் சரியா வந்துருக்கணும்னு தோணுது எனக்கு, தனிப்பட்ட ரீதியில. எதை பார்த்து வாக்களிச்சாங்கிறது தெரியல. அது டிஸ்கஸ் பண்ணணும்னா தனி. பட் எண்ட் ஆஃப் த டே மக்கள் பணம், சாதி, மதம் இந்த மூணுத்தினுடைய கவர்ச்சிக்கு அடிபணிலன்னு தெரியுது. ஆனால் திரை கவர்ச்சிக்கு மக்கள் ஒரு கிரேஸ் இருக்கு மக்களுக்குன்றது தெரியுது. பிகாஸ் நம்ம நடந்ததை வச்சு சொல்கிறோம். விஜய் அவர்களுடைய அந்த மூவ்ஸ் டுவர்ட்ஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, ஆக்டிவிட்டிஸ்லாம் இல்லை. பட் இருந்தாலும் ஜெயிச்சிருக்கிறாரு. ஒரு அரசியல் உழைப்பு அவர்கிட்ட பெருசாக இல்லை, ஜெயிச்சிருக்கிறாரு. மரியாதைக்குரிய முதலமைச்சராக மே மாதம் பதவி ஏற்க போகிறாரு. இப்போ இன்னும் 2 மணி நேரம் பதவி ஏற்க போகிறாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். மக்கள் முடிவை நான் பார்க்குறேன், மரியாதை கொடுக்குறேன். மக்கள் ஏற்கணும். இதுக்கப்புறமா நமக்காக நிறைய வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா கட்சிகளுக்குமே பெரும்பான்மை இல்லை, தாவேக்காவுக்கும் பெரும்பான்மை இல்லை. இந்த நிலையில் கூட்டணி கட்சிகள்கிட்ட ஆதரவுலாம் கேட்டுருந்தாங்க. காங்கிரஸ் இப்போ ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற முன்னாடி சிபிஐ ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சிபிஎம் வெளியே இருந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் தான் முதல்வராக பதவி ஏற்க போகிறாரு. அதன் பின்பு தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? இல்லை இப்போ இருக்கிற சூழ்நிலை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இருக்கிற சூழ்நிலை நீங்கள் சொன்னதான் தம்பி. விசிகாவும் ஆதரவு கொடுத்துருவாங்க. ஆதரவு கொடுத்துட்டாங்க. விசிகா தான் ஒரு மாதிரி நெருக்கடியான நிலைமையில் இருக்கிறாங்க. கொடுப்பாங்களா இல்லைன்னு தெரியல. ஏன்னா அண்ணன் மன்னியரசு எம்எல்ஏ. ஸோ அவர் நாக்பூர் பெற்று போட்ட பிள்ளை, ஆர்எஸ்எஸ் பெற்று போட்ட பிள்ளை தான் திருமாவளவன். அவர் நாக்பூர் ஏஜென்ட் தான் இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காரு. எம்எல்ஏ சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு கூட நாக்பூர் ஏஜென்ட் தாங்க அவர்னு சொன்னார். ஸோ அவரை எப்படி ஆதரிப்பாருன்னு தெரியல. ஸோ வெளில இருந்து தான் ஆதரிப்பாங்க. எந்த அமைச்சரோட விசிகாவோட இடம் பெறாதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்களுக்கு கூட அது பிடிக்காது. எதுக்கு இடம் பெற்றுக்கிட்டு அவரே ஆளட்டும் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் நினைப்பாங்க. ஏன்னா மக்களும் என்ன பதவிக்காக என்ன பண்ணுன்னு கேட்பாங்க, ஆதரிக்க மாட்டாங்க. இப்போ சிக்கல் என்னன்னா, விஜயனுடைய ஆட்சி எப்படி இருக்க போகிறது, அதை பற்றி தான் நம்ம எல்லாரும் சிந்திக்கணும். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த சம்பவம் உறுதி ஆகலை அப்படின்னா அதிமுக திமுக அலையன்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் கேட்கலாம். அது இன்னும் கர்ண கொடூரம். அதெல்லாம் மக்கள் முடிவுக்கு எதிரானது, ஜனநாயகத்துக்கு எதிரானது. என்ன கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்கு, நீ எப்படி எதிரானு சொல்லலாம் அப்படிலாம் கேட்கலாம். நீங்க ஏன் விஜய் காங்கிரஸோட போகும்போது இவங்க கூட போகக்கூடாதுன்னு நீங்க கேட்கலாம். மெஜாரிட்டி ஒன்று விஜய் கிடச்சிருக்கு. நான் எத்திக்கலியா சட்டப்படியா அப்படிலாம் கேட்காதீங்க. நார்மலாக காமன் மேனோட மைண்ட் செட் தான் நீங்கள் பாருங்கள். 108 யார் கொடுத்தாங்க? விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. 52 யார் கொடுத்தாங்க? 52, 57, 59 திமுக கூட்டணியோட சேர்த்து. இவருக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? 47 கொடுத்துருக்காங்க. இப்போ யார் ஃபர்ஸ்ட் ரேங்கு? விஜய் அவர்கள் தான் முதல் மதிப்பெண். விஜய்க்கு இருக்கிற சொகுசு என்னன்னா,
10 வேணும், அவர் எங்கே எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் தான் கம்மியான நீடு அவருக்கு தான் இருக்குது. ஸோ அவர் பண்ணுறாரு. அதுக்காக நீங்கள் 2 பேரும் சேர்ந்துப்பீங்க. இப்போ ராஜேந்திரன் ஒரு எம்எல்ஏ ஆகிட்டாரு. ராஜேந்திரன் ஒரு மிகப்பெரிய ஆள். சொல்கிறேன், 112 எம்எல்ஏ ஒரு கட்சி இருக்குது. எனக்கு ஆதரவு கூட நான் சிஎம் ஆகிறேன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் சிஎம் ஆக சொன்னால் உங்களுக்கு ஓட்டே போடல, மக்கள் வாக்களிக்கவே இல்லை. 1.25 கோடி பேர் ஒருத்தர் வாக்களிச்சிருக்கிறாங்க. 1 கோடியே 10 லட்சம் பேர் ஒருத்தர் வாக்களிச்சிருக்கிறாங்க. 1 கோடியே 1 லட்சம் பேர் ஒருத்தர் வாக்களிச்சிருக்கிறாங்க. 1.25 கோடிக்கு தானே மதிப்பு அதிகம். நான் இது ரெண்டையுமே ஜனநாயகத்தில் இருக்கிற சிஸ்டமில் இருக்கிற பிரச்சனை நான் அவங்க சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது விஜய் சிஎம் ஆகும், லெட் ஹிம் ஸ்வேரிங் இன், அவர் முதலமைச்சர் ஆகட்டும்ங்கன்ற. அதுக்கு இல்லையே பயம் இவ்வளோ தூரம். ஆனால் 2 கட்சிகளுமே யாருமே வெளிப்படையாக அறிவிக்கல. 2 கட்சி சேர்ந்த பொறுப்பாளர்கள் இருக்குல்ல, இப்படி ஆனால் ஒரு நரேட்டிவ் வந்து செட் செய்யப்பட்டுட்டே இல்லைங்க. நீங்கள் அதுக்கான மூவ்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணீங்கல்ல, நீங்கள் மறுக்க முடியும். நடந்திருக்கு தம்பி, நடந்திருக்கு. டாக்ஸ் போயிருக்கு தம்பி. முக்கியமாக திமுக தான் ஆரம்பிச்சிருக்குது. திமுகவின் குடும்பத்துக்கிட்ட தான் ஆரம்பிச்சிருக்குது. நான் பேர் சொல்ல விரும்பல. நான் என்னாலலாம் வந்து விஷயம் பண்ணி போய் உட்கார முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. என்னாலலாம் முடியாது. எதிர்கட்சியில் நான் போய் முன்னாடி போய் உட்கார முடியாது. நமக்கு பெரிய அவமானமாக போயிடும். என்ன ஆகும்னு தெரியாது. அடுத்த 10 வருஷம் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. 3 நாளாக ஒருத்தர் சாப்பிடல தெரியுமா உங்களுக்கு? பேர் சொல்ல விரும்பல. அப்படி ஆனால் முக்கியமான ஒருத்தர் சாப்பிடல, முக்கியமான ஆள். 3 நாளாக சாப்பிடல, தூங்கலை, கண்ணா பத்திர வீங்கின மாதிரி இருக்கும் அவருக்கு. அப்போது இதெல்லாம் குடும்பத்துக்குள்ளே பேசப்பட அவன் டைரெக்டாக எடப்பாடிக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. இதுதான் நடந்த செய்தி, எனக்கு வந்த செய்தி, தகவல் கசிந்த சோர்ஸ் நியூஸ். இதுதான் சோர்ஸ் நியூஸ். சொன்ன பிறகு அவங்க வந்து அப்படியா, அப்போ நாங்கள் முதலமைச்சர் ஆகிறோம்னா 47 தூக்கி ரெசார்ட்டில் உட்கார வைக்க, அவங்க வந்து இப்போ இங்கே உட்கார திமுகவோட ஆதரவோட உட்காரலான்னு பார்த்துருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 6 மாதம் இவங்களை விடுவாங்க. எப்படி ஆட்சி நடக்கும்? 6 மாதம் விட்டுட்டு அப்புறம் கூட இவங்க ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது ஃபியூச்சரில். சொல்ல முடியாது. ஆனால் இதுவும் ஜனநாயக உரிமை அப்படின்னு தானே பார்க்கணும். 2 கட்சிகள் கூட்டணி வைக்கிறது. அதுதான் என்னன்னா, திமுக என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்க சொல்லுங்க. அதிமுகவுக்கு எதிர்ப்பு நிலையில அதிமுக வந்து 10 தொகுதி பழனிசாமி. அதிமுக என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்க? திமுக எதிர்ப்பு நிலை. திமுக 2 பேரும் அப்படி சேர்ந்தீங்கன்னா மக்களுடைய வாக்குக்கு நீங்க உண்மையா இருக்கிறதா பொருளாகுமா? கண்டிப்பா கிடையாது. 108 சீட்டு ஜெயிச்ச விஜய்க்கு நீங்க ஏங்க அந்த அந்த ப்ரிவிலேஜை கொடுக்குறீங்க? நீங்க கேட்குற கேள்வி புரியுது. ஏங்க அவரு போய் காங்கிரஸை கூப்பிட்டுக்கிறாரு, தீய சக்தி ஓட்டு தானே. ஆமா ரைட்டு. விசிக கூப்பிடுறாரு, அது யாரோட ஓட்டு? தீய சக்தி ஓட்டு. அவரோட விஜய் பார்வையில். சிபிஎம் கூப்பிடுறீங்க, யார் ஓட்டு? தீய சக்தி ஓட்டு. அப்போ சிபிஎம், விசிக, காங்கிரஸ் இவங்க எல்லாருமே துரோகிகள் அப்படிங்கிற இடத்துக்கு தான் திமுக கொண்டு போய் நிப்பாட்டும். இப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ என் கேள்வி என்னன்னா, 108 வச்சிருக்கிறாரு இல்லையா, 118 அவர் நிரூபிக்கணும். அதுக்கு இது ஒன்று வழி. குறைந்தபட்சம் நீங்க இவங்களை வந்து திமுக துரோகின்னு சொன்னாலுமே கூட காங்கிரஸ் கூட விட்டுருங்க, எனக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. விசிகா, சிபிஎம் மதச்சார்பு உடைய கட்சிகளா? இல்ல, கிடையாது. மதச்சார்பற்ற சக்திகள் தான். அவங்க ஆதரவு அவர் கேட்கிறாருன்னும் போது அந்த தீய சக்தி வாக்குகள்ங்கிறத ஒமிட் பண்ணி நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. நான் என் பார்வையில் பார்க்கறது சரி தப்பு விவாதம் பண்ணலாம். என் பார்வையில் பார்க்கும்போது அவருக்கு இருக்கிற லீஸ்ட் ஆப்ஷன் என்ன? லீஸ்ட் ஆப்ஷன் அதுதான். வேற யார் இருக்கா? பிஜேபி ஒருத்தர் செஞ்சிருக்காரு, போஜராஜன். அவர் ஆதரவு கேட்க முடியுமா? அவரு அவங்க ஆதரவு நாங்கள் யாரும் கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அவங்க கொடுக்குதா அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க தம்பி நீங்க வேற இந்த குறுக்கா வந்த கௌசிக்குங்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஓரம் தள்ளுங்க. இப்போ இவங்க வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன விசிக்கு எவ்வளோ நேரம் ஆகுறாங்க? அதெல்லாம் தப்பு. அது அவங்க விருப்பம். பொறுமையாக டிஸ்கஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு கட்சி, அது ஒரு கட்டமைப்பு. நிர்வாகிகள் இருக்கா, 4 பேர்ட்ட பேசணும் சொல்லணும், அதை பண்ணுறாங்க. அது கொடுத்துட்டு போட்டோம், கொடுக்க தான் போகிறாங்க. இப்போது எனக்கு தெரிஞ்ச அளவில் இதை நீங்கள் வந்து ஏற்றுக்கிற, நீங்கள் திமுகவையும் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு கேட்குற ஒப்பீடுங்கிறது சரியானதா, நியாயமானதா படலை. நீங்கள் பார்த்தா விஜய் எதிர்ப்பு வாக்குகள் தான் இங்கே பதிவாயிருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக பதிவாயிருக்கு, அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் திமுக பதிவாயிருக்குன்னா விஜய் எதிர்ப்பு வாக்குகள் தான் மற்ற 3 கட்சிகள் இப்போ கூட்டணி போகிற கட்சிகள் பதிவாயிருக்கு. அந்த மக்களுக்கு இவங்க துரோகம் செய்கிற மாதிரி வராதா? அதனால தாங்க சொல்கிறேன், அந்த ப்ரிவிலேஜ் விஜய்க்கு ஏன் இருக்குன்னா, அவர் சிங்கிளாஸ்ட் பார்ட்டி. நீங்கள் சிங்கிளாஸ்ட் பார்ட்டியா? நீங்கள் கேட்கறது நியாயமான கேள்வி, 100% நியாயமான கேள்வி. இந்த ஓட்டு எல்லாமே விஜய்க்கு எதிரான ஓட்டு தான். பட் அவர் சிங்கிள் லாஸ்ட் பார்ட்டியா ஜெயிச்சிட்டாரு. இப்போ சிஸ்டமுக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்க. அப்போ இங்கே நீங்கள் அரித்மெட்டிக் தான் ஒர்க் ஆகும், வேற வழி கிடையாது. இதே மாதிரி முன்னாடி நடந்திருக்கு. என்ன ஒன்று, போஸ்ட் போல் அலையன்ஸாக மாறி போச்சு. இப்போ வேற வழி இல்லை நமக்கு.
குறைந்தபட்சம் நீங்க இப்படி யோசிங்க தம்பி, காங்கிரஸ் மாதிரி மோசமான கட்சி கிடையாது விசிக. கிடையாது, கண்டிப்பா. காங்கிரஸ் மாதிரி ஒரு சந்தர்ப்பவாத கட்சி, சுயநலவாத கட்சி, ஒரு கேவலமா எவ்வளவு வேகமா ஒரே நாள்ல எப்படா போலான்னு துடிச்சுக்கிட்டு இருந்தவன் மாதிரி போறீங்களே. உங்களுக்குலாம் வந்து உழைச்சான்றுன்னு ஒன்று இருக்குதா? ஏன் ஒரு எட்டு போய் சிஎம்ஐ பார்த்துட்டு ஸ்டாலின் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்குது பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன், வாட் கேன் பி டூ, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சிந்திப்போம், உட்காருவோம், பேசுவோம், உங்களுக்கு மனசு எதுவும் தவறா சங்கடப்படுறீங்களா, அப்படியா கேட்டுட்டு அப்புறமா போங்க. ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க தயாரா தானே இருந்தாங்க தாவேக்காவோட. அப்பயே போய் தொலைய வேண்டியது தானே, அப்பயே போய் தொலை வேண்டியது தானே. ஏன் பயம்? ஒருவேளை அங்க போய் வெற்றி பெற முடியாத பயம். அப்ப காங்கிரஸை தூக்கி சுமக்கிறதுக்கு எல்லா கட்சிகளும் தயாரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வேற வழி இல்லாம விஜய் காங்கிரஸ் எடுத்துருக்கிறாரு. வேற வழி இல்லாம ஒருவேளை விசிக கூட கூடுதல் எம்எல்ஏக்கள் இருந்து ஒரு 7 எம்எல்ஏக்கள் தான் வச்சுக்கோங்களேன், காங்கிரஸ்லாம் கழட்டி விட்டுருக்கணும். காங்கிரஸை கழட்டி விட்டுருக்கணும், நடுத்தரும் நிற்க வச்சிருக்கணும் காங்கிரஸை. தமிழ்நாட்டு மக்களும் இப்போ தாவேக்கா கட்சியின் தலைவர் விஜய் அவர்களும் சேர்த்தே நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளை ஓரங்கட்டுங்க, ஒதுக்கி விடுங்க, ஓட விடுங்கன்ற. தேசிய கட்சிகளை வேண்டாம், தேவையில்லாத ஆணி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒதுக்கி விடுங்க, அவங்க வேண்டாம். ஸோ ஒஸ்கேஸ் நேரம் நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. திமுக அதிமுக தான் திட்டுறீங்க, காங்கிரஸ் போனால் அவருக்கு ஒரு ப்ரிவிலேஜ் நான் கொடுக்குறேன், ஏன்னா 108 சீட்டு வாங்கிட்டாருன்னு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் தவறுன்னு கூட சொல்லுங்கள், அது உங்களுடைய ஒப்பீனியன், அது உங்கள் ஒப்பீனியன். நீங்கள் சொல்லுங்கள் 90 இருக்காரு, 100 இருக்கிறாருன்னா கூட ஒரு 20 சீட்டுன்னு சொல்லி ஏதோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணலாம், அதை பற்றி டிபேட்டபுளாக மாறலாம். 57ங்க 108 எங்கங்க உங்க சொல்றது புரியுது? 50 சீட்டு மாதிரி வித்தியாசம் இருக்குது. இந்த ஆட்சி இவங்க எப்படி நடத்துவாங்கன்னு தெரியாது, 6 மாதம் ஆகணும். அடுத்த மாதம் பட்ஜெட்டு தம்பி, தமிழ்நாட்டு தலையெழுத்து விஜய்களை ஒப்படைச்சிருக்கீங்க எல்லாருமே, அப்புறம் என்ன பண்ண போறாருன்னு தெரியணும்ல. நிறைய பேர் சொல்றாங்க என்ன நடிகர் கையில போய் நாட்டை கொடுக்குறதா, மக்கள் ஓட்டு போட்டான், அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்ல தான் நமக்கு தெரியும். பாருங்க, நான் ஒன்று சொல்றேன், ஒரு நல்ல பழமொழியை ஒன்று மனுஷர் சொல்லுவார், வாக்களிப்பது என்பது மாற்றங்களை கொண்டு வரும் என்று நம்பிக்கையோடு இருந்திருந்தால் இந்நேரம் அது இல்லீகல் என்று தடை செய்யப்பட்டிருக்கும். இங்கிலீஷ்ல நல்லா அழகா சொல்லுவாங்க, ஓட்டு போறதுனால தலைகீழ் புரட்சி நடக்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? அண்ணன் சீமானவர்கள் வந்தாலுமே கூட, இப்போ தான் அண்ணன் சீமானவர்கள் வராங்க, நாளைக்கு தலைகீழ் மட்டத்தை உடனே கொண்டு வர முடியாது. இட் டேக்ஸ் சம் டைம், ப்ராசஸ், அது எவால்விங் ப்ராசஸ். இப்போ விஜய் வந்தா உதயநிதி அரசியல் பண்ண தெரியாதா? கண்டிப்பா. திமுக தான் எதிர்க்கட்சியா நல்லாவே செய்யும். இது எடப்பாடி அரசியல் பண்ண தெரியாதா? சீமா அரசியல் பண்ண தெரியாதா? தெரியாதா உங்களுக்குலாம்? தெரியும் தானே, அப்புறம் ஏன் சீமானவனை விட்டுருங்க, அவர் ஏதாவது பேசினாரா கொண்டாரா இதில்? அவர் அமைதியாக அவருடைய வேலையை பார்க்குறாரு. இவங்கெல்லாம் ஏன் இவ்வளவு தூரம் பயப்படுறீங்க? இல்லை, ஆளுநர் வந்து பதவி ஏற்று வைக்க மாட்டேங்காரு. ஆளுநருக்கு முன்னாடி பாஜக வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குது. 2 முறை ஆளுநர் வந்து விஜய், இதில் வந்து விஜய் கிட்டேயும் சில தப்பு இருக்கு. விஜய் டீம் வந்து ஒரு இம்மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. டயலாக் பிட்வீன் த கவர்னர் அண்டு ஒரு வின்னிங் பார்ட்டிக்கு எப்படி இருக்கணும் அவங்களுக்கு தெரியல, அனுபவம் இல்லை. அனுபவசாலிகள் நிறைய பேர் இருக்காங்க. யார் அனுபவசாலி? செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு. கடந்த முறை ஆதவர்ஜுனா திமுகவிற்காக வேலை பார்த்தவங்க. இல்லை, இதுவரை ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான செயல்பாடுகள் நிறைய செட் பண்ணுறாங்க. அவங்களோட இம்மெச்சூரிட்டி தான் அது. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஆளுநர் மாளிகை போய் இது பண்ணதெல்லாம் பழக்கம் கிடையாது. மின்னஞ்சல் அனுப்புகிறாங்க, 34% வாங்கிட்டேன், எனக்கு வந்து பதவியேற்பு விழா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுமா? என்ன மீட்டிங்? என்ன மீட்டிங்கு? என்ன பிஸ்னஸ் டீல் பேச போறியா மீட்டிங்கு? யூ ஷுட் ஆஸ்க் அப்பாயின்மெண்ட் வித் கவர்னர். எனக்கு அவரோடு ஆட்சேப தொடர்பாக, அதுவும் தப்பா லெட்டர்ல அவ்வளோ பிழை, ஒரு கட்சியா நீங்க அவமானப்படணும் விஜய். தாவேக்கா ஒரு கட்சியா இன்னும் முகிழ்க்காம இருக்குது, ஆனா மக்கள் பாருங்க அவங்க கையில ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. நாடு தம்பி, ஒரு நாடு, ஒரு தேசிய இனம், ஒரு நாட்டை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். அப்படி இன்னும் ரொம்ப கவனமா இருக்கணும்ன்ற எனக்கு உங்களுடைய தலைமையின் மீதும் உங்களுடைய கட்சியின் மீதும் உங்களுடைய செயல்பாடுகள் மீதும் 1000 விமர்சனம் இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் வைக்கிறேன். பட் மக்கள், பெருமை மக்கள் உங்க நம்பிட்டாங்க, நம்புறாங்க. நம்பனவங்களுக்கு உண்மையா இருக்கணுமா இல்லையா? நீ விமர்சிப்பவனுக்கு பதில் கூறுவதை விட உன்னை நம்பியவனுக்கு உண்மையா இருங்கிறதான யதார்த்தமான உண்மை. அப்ப நம்பியவங்களுக்கு உண்மையா இருங்க, சரியா இருங்க, நேர்மையா இருங்க, அவ்வளவுதான் கேட்கும். நீங்க போறீங்க,
108 தாங்க நான் வாங்கின நம்பர் அர்லேகர், மிஸ்டர் ரெஸ்பெக்டட் அர்லேகர், ஐ காட் 108 நம்பர்ஸ். நீங்க எனக்கு ஸ்வேரிங் இன் பண்றதுக்கு அனுமதி கொடுங்க, நான் ஃப்ளோர்ல நிரூபிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? சொல்லியிருக்கலாமா இல்லையா? நீங்க என்ன போனீங்க தெரியுமா? 112 நம்பர் கொண்டு போய் காமிச்சிருக்காங்க. 112 give me where are the numbers? 108 is your number, balance 5 number that is from Congress. ஓ, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 6 போய் கொண்டு வா, 118ஓட வாங்க, 18ஓட வா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. உன்னுடைய டெக்னிக்கல் எரர் இருக்குது, நான் இதை பெரிய எரர்னு சொல்ல வரேன். பட் திஸ் ஆர் ஆல் தி ஸ்மால் திங்ஸ். இதை தெரிஞ்சு வச்சிருக்கணுங்க. நீங்க 108 கொண்டு போயிருந்தாருன்னா உண்மையிலேயே போன்னு இருப்பாருங்க அவரு. நினைச்ச மாதிரி மேபி 7ஆம் நடந்திருக்கலாம், மேபி நடந்திருக்கலாம். நீங்க 112 கொண்டு போவ ஏங்க, எங்கேயாச்சும் ஒரு கூட்டணி கட்சிக்காரன் உங்க தோல்ல துண்டை போடுவானாங்க? ஸ்டாலின் தோல்ல என்னைக்காச்சு காங்கிரஸ் துண்டு இருந்திருக்கிறதா நான் பார்த்ததில்ல. நீங்க பாத்துருக்கீங்களா? இல்ல, இதுவரை பார்த்ததில்ல. எப்படிங்க துண்டை தொண்டர்கள் போட்டிருப்பாங்க, வேட்பாளர்கள் போட்டிருப்பாங்க, தலைவரோட துண்டு பார்த்ததே கிடையாது. எப்படிங்க துண்டை போடுவீங்க? அனுமதிக்கிறாரு விஜய்? அவ்வளோ அப்பாவியா இருக்கிறாரா? உடம்பு கூச வேணா காங்கிரஸ் துண்டை வாங்குறதுக்கு உங்களுக்கு? இல்ல, காங்கிரஸுடன் கூட்டணிக்கு அப்புறமே பல தாவேகா தொண்டர்கள் நம்ம எழுதுறதெல்லாம் பார்க்க முடியுது. இது வேண்டானே, தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு எழுதுறாங்க. காங்கிரஸ் மீதான ஒரு வெறுப்பு இன்னும் தமிழ் காங்கிரஸ் வெறுப்பு தமிழ்நாட்டில் இருக்கு சார். அதெல்லாம் இல்லைன்னா மறுக்கல. திமுக இல்லைன்னா காங்கிரஸ் கட்சியே இல்லை சார். பாஜக ஒத்த சீட்டு எப்படி வந்துச்சு? யாரெல்லாம் வந்துச்சு? அதிமுக தனியா நின்றுருந்தாங்கன்னா 0. இவ்வளவு கலையபுரங்களுக்கு மத்தியில் 20 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்க நாம் தமிழர் கட்சி எப்படி? மாநில உணர்வுக்கு, மொழி உணர்வுக்கு, இன உணர்வுக்கு, தேசிய உணர்வுக்கு விழுந்த ஓட்டுங்க. தமிழ் மொழி வழி தேசிய உணர்வுக்கு விழுந்த ஓட்டு 20 லட்சம் ஓட்டு. பாஜக வாங்கின ஓட்டு எத்தனை ஓட்டு? அதுவும் பாஜக வாங்கினது யாரோட ஓட்டு? அதிமுக கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு. காங்கிரஸ் வாங்கின ஓட்டு யாரோட ஓட்டு? திமுக ஓட்டு. தனிச்சு நின்று வாங்கிட்டு பார்ப்போம். அந்த 5 சீட் தனிச்சு நின்று காங்கிரஸ் வாங்கட்டும். பாண்டே சொன்ன மாதிரி நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் அரசியல் பிரச்சனை நிப்பாட்டிடுறாங்க. தனியா நின்று காங்கிரஸ் கட்சி 5 சீட்டு வாங்கட்டும். நான் அரசியலே பேச மாட்டேன். ஒருவேளை நடக்கலாம், அது நடக்காது. அதுல எவ்வளவு தைரியமா வேணா சொல்லுவேன், நடக்கவே நடக்காது. இப்படி இருக்கும்போது இன்னும் சிறிது நாட்கள் வந்து விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்க போறார். அவருக்கு இருக்கக்கூடிய முதல் சிக்கல், முதல் சவால் என்ன நினைக்கிறீங்க? எக்கனாமிக்கலா பெரிய ஒரு பேக்வேர்ட்ல இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். கடன் சுமை வந்து அதிகமா இருக்குது. 10 லட்சம் கோடி கடனை விட்டு போயிருக்காங்க. உங்க சொன்ன திட்டங்களை செயல்படுத்தணும், இன்னும் லட்சம் கோடிகள் 10 லட்சம் கோடி தேவைப்படுது. பெஞ்ச் மார்க் வர நம்ம கிராஸ் பண்ணக்கூடாது. இந்த சிக்கல்களுக்கு நடுவுல விஜய் எப்படி செயல்பட போறாருங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு தரமான, சரியான, அனுபவம் மிக்க IAS IPS கூட வச்சுக்கணும். சொம்படிக்கிற, சிங்சாங் அடிக்கிற ஆட்களை உரந்தள்ளிட்டு, சார் இது சரி சார், இது தப்பு சார் சொல்லக்கூடிய ஆட்கள் கூட இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் தான் ஜெயிக்க முடியும். ஸோ எக்கனாமிக்கலாக ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர்லேயே அவர் வந்து சிக்கலில் வந்து தமிழ்நாடு அரசு மாட்டாமல் அவர் பார்த்துக்கணும். 2வது மிக முக்கியமான விஷயம் கல்வி, வேலை வாய்ப்பு. இது 2. அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, இவர் அறிவிச்ச இலவச அறிவிப்புகள் தான். இப்போ 2500 ரூபா நீங்கள் பெண்களுக்கு கொடுக்கணும். 48,000 கோடி க்ளோஸ் உள்ள வரும்போதே. அதே மாதிரி பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய், வேலை இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு 4000. தமிழ்நாடு முழுவதும் வந்து வெற்றி பயணம் 25 லேக் வந்து நீங்கள் இது கொடுக்குறீங்க, காப்பீடு திட்டம் கொடுக்குறீங்க. காப்பீடுலாம் கூட ஓகே தான், நல்ல ஸ்கீம் தான். ஆனால் மற்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் என்ன சொல்கிறது, பியாண்ட் த இமேஜினேஷன் மாதிரி இருக்குது. அதெல்லாம் எப்படி பண்ண போறாருன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதனால பெரிய சவாலான பொருளாதார திட்டங்கள் வந்து தாவேகா வச்சிருக்கு தெரியல. அவங்க ஆட்சி கூட உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு சொல்றேன், ஒரு முக்கியமான பத்திரிகையாளருடைய டீம் வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க புசியானந்த் கிட்ட. என்ன சார், ஒரு 60 சீட்டு வந்துட்டா போதும் சார், எதிர்கட்சியாக உட்காண்டா போதும் சார் பேசியிருக்கிறாரு அவர். அவங்க எதிர்பார்க்க எலெக்ஷனுக்கு பிஃபோர் டே 60 சீட்டு வந்துட்டா போதும் சார், எதிர்கட்சியாக உட்காண்டா போதும் சார். அவங்களே எதிர்பார்க்காத வெற்றி. பேரறிஞர் அண்ணா 67 ஆட்சியை பிடிக்கும்போது வானொலியில் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த வெற்றி செய்தி வர வர இப்போ விஜய் எப்படி இருக்காரு, வெற்றி செய்தி வர எப்படி இருந்தாரு விஜய் எப்படி இருந்தாரு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். புலகாங்கிதமாக இருந்தாரா? கண்டிப்பாக இருந்திருப்பாரு. அப்புறம் வந்து அந்த வெற்றி இது வாங்கும்போது எப்படி போனார், சான்றிதழ் வாங்கும்போது எப்படி இருந்தார், மகிழ்ச்சியாக இருந்தாரா, வெற்றி முகமாக இருந்தாரா? அண்ணா அப்படி இல்லை. பெரிய பொறுப்பு கைக்கு. அண்ணாவோட முகம் இறுகிட்டே போச்சான். கோவில் எழுத்தாளர் கோவில் எழுதியிருந்தார். அண்ணாவோட முகம் இறுகி கொண்டே போனது. அண்ணா பதிவு செய்கிறார், நம்மை இந்த மக்கள் வெகு சீக்கிரமாக தேர்வு செய்து விட்டார்கள்.
நம்மால் இந்த பொறுப்பை சரியாக செய்ய முடியுமான சந்தேகம் நமக்கு இருக்கு. எனக்கு இருக்கு. 16 ஆண்டுகளுக்கு அப்புறம் 16 ஆண்டுகள் அப்புறம் யோசிச்சு பாருங்க. அந்த அந்த பேரறிஞனுடைய அந்த சிந்தனையை பாருங்க. நம்ம 16 வருஷம் தான் உழைச்சிருக்கோம், நம்மள்ட்ட மக்கள் பொறுப்பு கொடுத்துட்டாங்களே, காமராஜரை தோக்கடிச்சிட்டாங்களே, வருத்தப்பட்டிருக்கான் அந்த மனுஷன். அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டிருக்க அந்த தோல்வி எப்படி சாத்தியமானதுன்னு பாக்குறீங்க? ஸ்டாலின் அவர்கள் தோத்து, கொளத்தூர்ல தோத்து. இல்ல, நான் அதுக்குன்னு உடனே காமராஜர் ஸ்டாலின் அப்படி நினைச்சுக்க போறீங்க. இல்ல கமெண்ட்ஸ் செக்ஷன்ல நினைச்சுக்க போறாங்க. ஸ்டாலின் தோற்றதற்கும் திமுகவின் அமைச்சர்கள் தோற்றதற்கும் அதிகார மமதை, ஆணவ போக்கு, திமிருத்தனம், மோசமான ஊழல் மலிந்த அரசாட்சி நடத்தினது, வாரிசு அரசின் உச்சகட்டம், இப்படி மோசடித்தனமான விஷயங்கள் எல்லாம் சேர்த்து ஸ்டாலின் தோத்து போனாரு. அவர் அந்த தொகுதிக்கு சிறந்த எம்எல்ஏவா இருக்கலாம், அந்த தொகுதியா அப்படிப்பா இப்படிப்பா சூப்பரா நடத்தினாருப்பான்னு சொல்லலாம். ஆட்சி வந்து ஒரு நல்லது ஒரு ஆட்சி நான் ரிசல்ட் கொடுக்க முடியாது. எனக்கு இப்போ பர்சனலாக கேட்டீங்கன்னா அது பிடிக்கல, தப்பான ஆட்சியாக எனக்கு தோணுச்சு. இது ரொம்ப தப்பா இருக்கு, சரியா இல்லை, நீங்க சார் சில முடிவுகளில் ஓகேவா இருக்கலாம். ஆனால் அதை விட பெட்டரான ஒரு ஆப்ஷன் நான் கண்டிப்பாக வரணும் நான் விரும்புகிறேன். அது யாரா வேணா வரட்டும். இப்போ விஜய் மேலே எனக்கு இருக்கிற விமர்சனம் இன்னுமே அப்படிதாங்க இருக்கு. நான் இப்போ எப்படிங்க நான் வந்து விஜய் வந்து அவர் தாங்க ஆபத் பாந்தவன், அவர் இல்லாமல் தமிழ்நாடு ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா வாய்ப்பு இல்லை, அது நடக்கவும் இல்லை. மக்கள் சூஸ் பண்ணிட்டாங்க, லெட் ஹிம் டூ பண்ணட்டும், வரட்டும், என்ன பண்ணாலும் பார்ப்போம். முதல்ல ஒருத்தன் வரத்துக்கு முன்னாடியே அவனை நம்ம புத்திரகுத்த வேண்டான்ற அதிமுக கூட்டணி சேர்ந்து மேபி சேருவாங்களான்னு தெரியல. அப்படி சேர்ந்து இப்போ ஒரு 6 மாசம் ஒரு ஆளை விட்டிங்கன்னா அதில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு கிளியர் கட் ஆஃப் வியூக்கு வந்துடும், கண்டிப்பாக கட்டாயமாக வந்துடும். ஆனால் அதில் போய் இழுக்கிறது, குதிரைபுரம் நடத்துறதெல்லாம் ரொம்ப அநாகரிகமான விஷயம். ஒரு 5 வருஷம் ஆளை விடுங்கன்னு சொன்னாங்க. இன்னொன்று, மக்களுக்கு விஜய் யாருன்னு தெரியணும், விஜயோட கேப்பபிலிட்டி என்னன்னு தெரியும், நமக்கும் தெரிஞ்சுக்கிற வேண்டியது. ஆமாம். இன்னொன்று, திமுக எதிர்க்கட்சியாக செயல்படும் போது தான் வலிமையாக இருக்கும் சொசைட்டி, ஜனநாயக விழுமியங்கள் காக்கப்படும் சொல்லுவாங்கல்ல. எதிர்கட்சியாக வேலை பாரு, எதிர்கட்சியாக அது ஏற்கனவே மீடியாவும் கண்ட்ரோலு, போலீஸும் கண்ட்ரோலு இருந்துச்சு, இப்போ இருக்காது, அதுக்கப்புறம் இருக்காது. கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம பேச முடியும். இதனால சம்பளம் வச்சுருவானுங்க வீட்டுக்கு, ஏழைப்படுத்தவனுங்க வந்துருச்சு, நிறைய வாங்கிருந்துச்சு. இதுதான் வேலை உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இனிமேல் அது கொஞ்சம் கம்மியாகும் நான் நினைக்கிறேன், இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்போது நடக்கட்டும்ன்ற எளிமையான மக்கள் கையிலையோ ஒரு மாற்று எண்ணங்கள் கொண்டவங்க கையிலையோ ஒரு விஷயம் போகும்போது தான் என்னன்னு தெரியும். நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னும் நிறைய வேலைகள் இருக்குன்னா மீண்டும் ஒரு தடவை இணைந்து பேசுவோம். நன்றி. நன்றி தம்பி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.